Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல BBL ஓட 21வது மேட்ச். ஸோ இந்த 21வது மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் விளையாடக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் இந்த XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா இந்த ஆப் நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்குள்ள என்ட்ரி ஃபீஸ்லயே நீங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். இதுல 100% TDS அண்ட் GST எதுவுமே பிடிக்கிறதுல நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் Jan 3 3 ஜனவரி மதியம் 12:45 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இன்றைய நாள்ல அதாவது 3 ஜனவரி 2 மேட்ச் வந்து இங்க நடக்க இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த நாள்ல டபுள் ஹெட்டர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வந்து 12:45. மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காஃப் ஹார்பர்ஸ். ஸோ சிட்னில வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்குது. லைக் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 5th டெஸ்ட் மேட்ச் நடக்குது. ஸோ அதனால சிட்னிக்கு செகண்ட் ஹோம் கிரவுண்டான இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காஃப் ஹார்பர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் பிச்சிலோட ஆவரேஜான ஸ்கோர் பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த BBL இது வரைக்கும் நடந்த BBLலயே மொத்தமே ஒரு 4 மேட்ச் மட்டும் தான் இங்க நடந்திருக்கு. ஸோ டொமஸ்டிக் லெவல்ல கொஞ்சம் மேட்சஸ் நடந்திருக்கலாம். பட் BBL பொறுத்த வரைக்கும் இங்க 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுலயும் 3 மேட்சுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு மேட்சுக்கு வந்து ரெயின் அபாண்டடாட நின்றுச்சு. ஸோ அந்த 3 மேட்ச்லயுமே 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 177 அப்படின்னு சொல்லி இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 160 வரைக்கும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுவா தான் வந்து இந்த வெனு வந்து இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பாலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 5 T20 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டொமஸ்டிக் லெவலில் இந்த BBL எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மேட்ச்ல வந்து 153 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. இங்க 54 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 36 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு தாங்க ஃபுல்லாவே இங்க சப்போர்ட் பண்ணிருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிக்ஸர்ஸ் 4 மேட்சும் பிரிஸ்பேன் ஹீட் வந்து 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல ஒரு 8 முறை வந்து 2 பேரும் நேர் மோதிருக்காங்க. ஸோ அதுல 2 பேருமே வந்து 4 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் குர்டிஸ் பேட்டர்சன், மோசஸ் ஹென்ரிகஸ், ஜோர்டான் சில், ஜாக் எட்வர்ட்ஸ், அடுத்ததான் ஜோயல் டேவிஸ் இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங் லோன்ல வர போறாரு. தென் அடுத்ததான் பென் டார்சிஸ், ஹைடன் கேர், அகில் ஹுசேன் அண்ட் டாப் மர்ஃபி. ஸோ இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஜாக்சன் பேர்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஜோயல் டேவிஸ் அவர் வந்து டைரக்டா பிளேயிங் லோன்ல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் காலின் மன்ரோ அண்ட் ஜாக் வுட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டாம் பேண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணல. அந்த இடத்துல டாம் அல்சாப்பை வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா வந்து அவங்க ஸ்குவாட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜாக் வுட்டையும் அவங்க டைரக்டா பிளேயிங் கொண்டு வந்திருக்காங்க. ஜாக் வுட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணாரு. ஸோ அதுல வந்து ஃபேண்டஸ் டீம்ல வந்திருந்தாரு. பேட்டிங் டாப் ஆர்டர்ல வந்திருந்தாரு. பவுல் எதுவும் பண்ணல. ஆஸ் அ பிளேயரா மட்டும்தான் அவர் பிளே பண்ணாரு. அவர் டைரக்டாவே இந்த மேட்ச் வந்து ஓபன் பண்ண போறாரு. அடுத்ததான் நாதன் மெக்ஸ்வீனி, மேத் ரென்சா, டாம் அல்சாப் அண்ட் மேக்ஸ் பிரியான். ஸோ இவங்க எல்லாம் டாப் ஆர்டர். ஸோ பால் வால்டர், மைக்கேல் நீசர். ஸோ நீசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங் ரூம்ல வர போற அவங்க ஸ்குவாட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஷேவியர் பேர்லெட், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் மேத் கன்மோன். ஸோ இது வந்து பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ காலின் மன்ரோ, ஜாக் வுட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல காலின் மன்ரோ புவர் ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ
மேட்ச் ஆன் மேட்ச் அவர் வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஏன்னா அவர் ஒரு குவாலிட்டியான T20 பேட்ஸ்மேன், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் புவர் ஃபார்மை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பெருசா பேட்டிங் வந்து இந்த ஒரு கான்ட்ரிபியூட்டுமே வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 30 ரன்ஸ்ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்குமே நான் எதிர்பார்க்கேன். மினிமம் ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு கண்டிப்பா இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பென் டார்சிஸ், தென் ஹைடன் கேர், லைக் ஜாக் எட்வர்ட்ஸ், இந்த 3 பேர் தான் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸா இருக்காங்க. ஸோ பென் டார்சிஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஈஸியாக அவங்களை வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசா அவருக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குமான ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் மினிமம் ஒரு ஆடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபேண்டஸ் டீம் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப புவர் ஃபார்ம் தான், பெருசா ஃபார்ம் இல்லை, ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல கூட பவுலிங்கோட வீக்னஸை பயன்படுத்தி மேபி ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜாக் வுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறதுக்கும் சரி, எல்லா பாலையும் ஃபேஸ் பண்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அவருக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்து பென் டார்சிஸ் ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இன்சிலா பவர் பிளேல 1-2 விக்கெட்ஸ் எடுப்பது அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜாக் வுட்டுக்கு பென் டார்சிஸ் இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர் இருக்கும். பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லை ஜாக் வுட்டை பொறுத்த வரைக்கும். பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஆல்ரெடி 5 பிரைமரி பவுலர்ஸ் இருக்காங்க. தென் மேத்ரென்ஸா, மெக்ஸ்வின்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸும் இருக்கிறதுனால ஜாக் வுட் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ பேட்டிங்ல ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். நாதன் மெக்ஸ்வினி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப 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 கொஞ்சம் டவுன்ல தாங்க இருக்கு. ஸோ மினிமம் வந்து அந்த 20ல இருந்து 25 ரன்ஸ்குள்ளே அவுட் ஆயிடுறாரு. ஃபேண்டஸ்ட் வருவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இதுவே சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவரோட பேட் வந்து ஆவரேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு, 35க்கு மேல அவர் வச்சிருக்காரு. ஸோ சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாதன் மெக்ஸ்வினி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு உங்களோட டீம்ஸை பொறுத்த வரைக்கும். மேத் ரென்சா கரண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அட்வான்டேஜ் பாக்குறப்போ பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. பட் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறது அவருக்கு கூடிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டென்ட் ரொம்பவே கிளியரா இருக்குங்க. வந்தா நான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவா தான் ஆட போறேன் அப்படிங்கிற மனநிலையில இந்த சீசனை வந்து அவர் கையாண்டுட்டு இருக்காரு. ஸோ எல்லா மேட்சுமே அப்படிதான் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சும் மினிமம் 25, ஸோ மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு போத் இன்னிங்ஸ்லயுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்க மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க சேஸ் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரையா கொண்டு வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க நாதன் மெக்ஸ்வினி அண்ட் மேத்ரென்ஸ் அந்த 2 பேர் வந்து எனி1 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இருந்தாலும் டாப் 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க பேட்டிங்ல. ஏன்னா மன்ரோ பியூர்லி ஃபார்ம் அவுட். ஸோ டாம் பென்டன் வெளியே போயிட்டார், ஜாக் வுட் வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வராரு. சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாரு, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் மாடல திரும்ப இப்போதான் உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்ல அவருக்கு கொஞ்சம் படவே இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. தென் அடுத்தது நாதன் மெக்ஸ்வினி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் போரா இருக்கு, பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேத்ரென்ஸா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா வச்சிருக்காரு. பர்டிகுலர்லி அந்த அவரோட இருக்கிற இன்டென்ட் மட்டும் தான் அவருக்கான மைனஸா இருக்கு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடணும், உள்ள வந்து இந்த செட் ஆகுறதுலாம் இல்ல, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் காட்டுறப்போ ஒரு குயிக் ஃபயரான நாக்கும் வரும், கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல நான் பர்சனலி காலின் மன்றோ இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆப்பனர்ல கூட பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு நாதன் மெக்ஸ்வினிக்கு நான் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். மேத்ரென்ஸாக்கும் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மட்டும் அந்த 2 பேர்ல இருந்து எனி1 நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க பிக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். டாம் அல்சாப் இந்த டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க பிரிஸ்போன் ஹீட் அப்படின்னா என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் அவர் வந்து விக்கெட் கீப்பர் மூலியமாவே பேட்டிங் பண்ணாமையே மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்னால. ஸோ அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் வந்து பேட்டிங் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சாருனாவே போதுமானது. மோஸ்ட் ஆஃப் திஸ் அவரை பெருசா கன்சிடரே பண்ண மாட்டாங்க, ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பார். இப்போ வரைக்கும் அவர் உள்ள வருவாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாத ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, டைரக்டாவே விக்கெட் கீப்பர்னு சொல்லியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது அவர் அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் அதிகபட்சமே ஒரு 15 to 20% ஆஃப் யூசர்ஸ் தான் அவரை பிக் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாஸ் பிலிப்பி வந்து இருக்காரு. ஸோ அவரை தான் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து அவரை பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க டாம் அல்சாப்பை ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் மூலியமாவும் சம் ஃபேண்டசி பாயிண்ட், தென் பேட்டிங்லயும் சம் கான்ட்ரிபியூட், ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து அவரு இருப்பாரு. மேக்ஸ் பிரையண்டோட ஃபார்ம் ஒரு குவாலிட்டியா இருக்குதுங்க.
அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்காரு இந்த டீம்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் டாப் ஆர்டர்ல அவரை பயன்படுத்தலாம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காரு, 1 டவுன் ஆடி இருக்காரு. இவர் எதுக்காக வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்து ஆட வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அவர் மேபி ஓபன் பண்ணாருன்னா அவரோட ஃபார்முக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்கோரை கூட அவர் ஆடலாம். லாஸ்ட் மேட்ச் அவர் சிங்கிள் ஹேண்டடா மேட்சை கொண்டு போனாரு, கடைசி வரைக்கும் பேட்டிங் ஆடி ஒரு கணிச ஒரு டீசென்டான ஸ்கோரை வந்து செட் பண்ணி கொடுத்தாரு மேக்ஸ் பிரியன். ஸோ அவரை வந்து மிடில் ஆர்டர் வச்சிருக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். இப்போ டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் அல்சாப் மிடில் ஆர்டர்ஸ்ல நாதன் மெக்ஸ்வினி, ரென்சா அண்ட் அல்சாப் இந்த 3 பேருமே ஓரளவு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 14ல இருந்து ஒரு 15 ஓவர் வரைக்குமே இவங்க எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த டாப் 5 பேருமே ஒரு 14ல இருந்து 15 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸ் பிரியண்டால கடைசி 5 ஓவர்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடி ஒரு 25 to 30 ரன் அடிச்சு ஃபேண்டஸ் டீம்ல வர முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மட்டும் தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸோ இவர் டாப் ஆர்டர்ல மேபி அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டாப் ஆர்டர்ல வராரு, ஒரு 1 டவுனோ அல்லது ஓப்பனோ பண்றாரு அப்படின்னா நீங்க உங்க டீம்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நியூட்ரலான இந்த இடத்துக்கு தான் வராரு, ஒரு 6th டவுனுக்கு தான் வராரு அப்படின்னா ஸோ அவரை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல குன்மேன், ஸ்பென்சர் ஜான்சன், பேர்லெட், நீசர் அண்ட் பால் வால்டர். ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூனிட், ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூனிட். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பேட்டிங் யூனிட். பேட்டிங் யூனிட்ல கொஞ்சம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. மொன்ரோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், பட் ஃபார்ம்ல இல்லை. மீதி யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இல்லை. ஆனா பவுலிங்ல எல்லாருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். பர்டிகுலர்லி பால் வால்டர் T20 பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தாரு இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட்ல. தென் மைக்கேல் நேசர் விக்கெட் டேக்கிங் பவுலர், குவாலிட்டியான ஒரு பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். தென் சேவியர் பேர்லெட் விக்கெட் டேக்கிங் பவுலர், ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா மேட்சுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ் யூசுவல் இன்சிலா பவர் பிளேல நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடியவர். தென் டெத் ஓவர்ஸ்லயும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். மேட் குன்மேன் விக்கெட் பெருசா எடுக்கல அப்படின்னாலுமே அந்த ரன்ஸ் ஃப்ளோவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ இப்படி குவாலிட்டியான பவுலிங் யூனிட்டை வச்சிருக்காங்க. பேட்டிங்ல தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீசர் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். பேட்டிங்ல வந்தும் ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து அவர் ஆடிடுவாரு பை சான்ஸ். செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னாலுமே அந்த 2 விக்கெட் 3 விக்கெட்டா கூட மாறுவதற்கு சான்சஸ் இருக்கும். செகண்டா பவுல் பண்றப்போ இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஏன் இவ்வளவு நாளா அவருக்கு ஒரு மைனர் இன்ஜுரி மூலியமா அவர் ஆடல. ஸோ இந்த மேட்ச் டைரக்ட் ஆகி வராரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. இப்போ நேசர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுனால சேவியர் பேர்லெட்டோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் மைக்கேல் நேசருக்கு வந்துருச்சு. ஸோ அவரும் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 2 பேரும் சில பவர் பிளேல பவுல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டெத் ஓவருக்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னா சேவியர் பேர்லெட்டுக்கு இப்போ வந்துருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் இதுக்கு முன்னாடி எல்லாமே சேவியர் பேர்லெட், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க தான் பவர் பிளேல பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. டெத் ஓவர்ஸ்க்காக பால் வால்டரை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு பெருசா வந்து கை கொடுக்கல, விக்கெட்ஸும் பெருசா எடுக்க முடியல. இப்போ பால் வால்டர் அண்ட் மேட் குன்மேனை வந்து மிடில் ஓவர்ஸ்ல பயன்படுத்திக்குவாங்க. அந்த டெத் ஓவர் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவியர் பேர்லெட்டும் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த காம்பினேஷன்ல வந்துருவாங்க. மைக்கேல் நேசர் அவரோட 12 ஓவருக்குள்ளவே அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பவர் பிளேல மைக்கேல் நேசர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான். ஸோ அப்போ ஸ்பென்சர் ஜான்சன், மைக்கேல் நேசர் அண்ட் சேவியர் பேர்லெட் இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பால் வால்டர், மைக்கேல் நேசர், சேவியர் பேர்லெட் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையா வந்து உங்களோட டீம்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒர்த்தபிள் காம்பினேஷனா வந்து இருக்கும். தென் கன்மனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ அது பெருசா ஒரு ஃபேண்டஸ்டி அளவுக்கு ஆன ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஸோ இந்த 4 பேர்த்துல இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மைக்கேல் நேசர், பேர்லெட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா பேர்லெட், மைக்கேல் நேசர் அண்ட் பால் வால்டர் இந்த காம்பினேஷன் நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து உங்களுக்கு இருக்கும். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேருமே ஒரு குவாலிட்டியான ஒரு ஓப்பனர். ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ 2 பேர்த்துக்கிட்டுமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, சேஸ் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை 2 பேருமே. இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேர்த்துக்கிட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஃபேண்டசி வேல்யூ இருக்கு. என்ன காரணம்? ஜாஸ் பிலிப்பி விக்கெட் கீப்பர் அப்படின்னு ஒன்று பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென்
பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. ஸோ அதனால அவர் இம்பார்ட்டன்டா இருக்காரு. லாட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 90% அவர் தான் பிக் பண்ணுவாங்க உங்களோட ஆப்பன்ஸ் எல்லாருமே. ஜேம்ஸ் வின்ஸுக்கு அப்படி என்ன ஆப்ஷன் இருக்கு ஃபேண்டசி வேல்யூல அப்படின்னா, இந்த லாங் ஆஃப்ல இருக்காருங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிடுறாரு. இந்த கேட்ச் மட்டுமே பிடிச்சி ஃபேண்டசி டீம்ல 20 பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா வந்துடுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஜேம்ஸ் வின்ஸை ஒரு 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 ரிஸ்கா நம்ம மிஸ் பண்றோம்னு வச்சுக்கோம். ஒரு ஸ்மால் லீக்ல ஜேம்ஸ் வின்ஸை ஒரு ரிஸ்கா நம்ம மிஸ் பண்றோம். அந்த இடத்துல மோசஸ் ஹென்ரிகஸை நம்ம பிக் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜேம்ஸ் வின்ஸ் கேட்ச் மட்டுமே பிடிச்சி 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இவரு ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் இருந்து கேட்ச் பிடிக்காம வெறும் 4 பாயிண்ட்ல இருக்காரு. இப்போ ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு ஏர்லியராக அவுட் ஆயிரு நம்ம நினைச்ச மாதிரி ஃபிளாப் ஆயிடுறாரு. 15 ரன் தான் அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். இந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு மோசஸ் ஹென்ரிகஸ் நம்ம 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எதுல இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஜேம்ஸ் வின்ஸுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த கேட்ச் பிடிக்கிறது மூலியமாவும் அந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டு நிக்கிறது மூலியமாவும் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. வெறும் 15 to 20 ரன் அடிச்சாவே ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஒரு ஹேண்டா மாறிடுது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு 2 கேட்ச் பிடிச்சா 20 பாயிண்ட்ஸ் வந்துருது ஸ்டார்டிங் பாயிண்டோட சேர்த்து. தென் வெறும் 15 ரன் அடிச்சிட்டாருனாவே போதுமானது. அவர் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு 40 ரன் கூட அடிப்பாரு. 15 ரன் அடிச்சா போதுமானது ஒரு சேஃபான பிக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இவங்க 2 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க டாப் ஆர்டர்ல இருந்து ஏர்லியா ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் எந்த சமயத்துல போடலாம் அப்படின்னா, சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த டீம்ல நீங்க குர்டிஸ் பேட்டர்சனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டீமை போடுறீங்கன்னா அதுல குர்டிஸ் பேட்டர்சன் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குமா தெரியல. பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க ஏன்னா ஸ்மால் லீக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 95% அவங்கள ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அத்தி பூத்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த 2 பேர் எனி ஒன்னை மிஸ் பண்ணிட்டு நம்ம குர்டிஸ் பேட்டர்சனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஓரளவு ஆப்டா இருக்கும். மோசஸ் ஹென்ரிகஸ் பியூர்லி செகண்ட் பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜாக் எட்வர்ட்ஸை எப்போ வேணாலும் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்துச்சுன்னா அவர் கடைசி 5 ஓவர் 6 ஓவருக்காக வச்சுக்கிட்டு உடனே ஜாக் எட்வர்ட்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் ஆட வச்சு பார்ப்பாரு. இதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவரோட டவுன் செகண்ட் டவுன்லேயே வருவாரு. ஸோ அது இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆட்டு டோட்டலி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால மோசஸ் ஹென்ரிகஸ் பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே இந்த 20 ரன் அப்படிங்கிறது சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். வேற எந்த அட்வான்டேஜஸ்மே இல்ல, பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த மேட்சும் இல்ல அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் போத் இன்னிங்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 25 ரன் அப்படிங்கிறப்போ அது ஃபேண்டசி டீம்ல வருமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஜோர்டான் சில்க் பியூர்லி செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை உங்களோட டீம்ஸ்ல. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தான் இருக்கு. ஸோ டீப் ஸ்கொயர்ல தான் இருக்காரு. கண்டிப்பா மேட்ச் ஆன் மேட்ச் 2 கேட்சை பிடிச்சிடாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஜோர்டான் சில்க்குக்கும். கடைசி பால் வரைக்கும் கிரவுண்ட்ல இருந்து ஆடி வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. ஸோ ஜோர்டான் சில்க் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை உங்களோட டீம்ஸ்ல. ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ் டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர். மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாரு. பேட்டிங்லயும் அவர் வரக்கூடிய டவுன் கடைசி 4-5 ஓவர் வரைக்குமே. கடைசி 5 ஓவர் அவர் வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஹைடன் கேர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பென் டார்சிஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப்போ யார் 4 ஓவர் பவுல் பண்ணுவா அப்படின்னா அகில் ஹுசைன் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஹைடன் கேர் அவரோட 3 ஓவர், பென் டார்சிஸ் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. தென் டாம் மர்ஃபி அவரோட 2 ஓவரை பவுல் பண்ணுவாரு. தென் ஜோயல் டேவிஸ் அவர்கிட்ட நம்ம மினிமம் 2 மேக்சிமம் 3 இந்த காம்பினேஷன்ல தான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இன்சியலா பவர் பிளேல பென் டார்சிஸும் அகில் ஹுசைன் இந்த 2 பேரும் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. முதல் 4 ஓவரை பென் டார்சிஸ், ஹைடன் கேர் அண்ட் அகில் ஹுசைன் இந்த 3 பேரும் தான் பவுல் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸ் அந்த 20வது ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி ஜாக் எட்வர்ட்ஸ் தாங்க பவுல் பண்ணுவாரு. யார் கூட அப்படின்னா ஹைடன் கேர். ஸோ இவர் கூட பவுல் பண்ணுவாரு. என்ன காரணம்? ஜாக்சன் பேர்ட்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதுனால இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் பென் டார்சிஸ்க்கு அமைஞ்சிருது. தென் அவரோட 16 ஓவருக்குள்ள பென் டார்சிஸோட அவர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அப்போ டெத் ஓவர்ஸ்ல
ஹைடன் கெர்ரும் ஜாக் எட்வர்ட்ஸும் தான் போல் பண்றாங்க. உங்களோட டீம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் ஹைடன் கெர்ருக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்டா நீங்க அவரை பிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா பென் டார்சிஸ்க்கு தான் கேப்டன் ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ டெத் ஓவர் வரைக்கும் வருமானம் ஒரு கொஸ்டின் மார்க். அந்த இடத்துக்கு தான் ஜாக் எட்வர்ட்ஸ் வந்துடுறாரு ஹைடன் கெர் கூட போல் பண்றதுக்கு. அப்போ ஜாக் எட்வர்ட்ஸோட ஃபேண்டசி வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா. அகில் ஹுசைன் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆப்னன் டீம்ல வந்து ஜாக் வுட், நாதன் மெக்ஸ்வினி, டாம் அல்சாப் அண்ட் பிரையன் சொல்லி 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப் ஆர்டர்ல. ஸோ அகில் ஹுசைன் அவரோட ஸ்கில் இந்த மேட்ச் வந்து நல்லாவே இருக்கும். 2 விக்கெட்டுக்கு மேல கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேலயே ஒரு விக்கெட் வந்து ஜாக் வுட்கிட்ட இருந்து அவரோட விக்கெட்டை அவர் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஜாஸ் பிலிப்பி, மைக்கேல் நேசர், ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் பால் வால்டர் 4 பேரும் இருக்காங்க. ஸோ பால் வால்டரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப 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 நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கணிசமான ரன்ஸ் ஆடிடுவார். தென் செகண்டா பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ், பேட் அண்ட் பவுல் அண்ட் விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பால் வால்டருக்கு மட்டும் செகண்டா பவுல் பண்ண போறப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாம் அல்சாப், அகில் ஹுசைன், மைக்கேல் நேசர், குர்டிஸ் பேட்டர்சன் அண்ட் காலின் மன்ரோ இந்த 5 பேரும் இந்த லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல தெரியுறாங்க. ஆப்போனன்ட் டீம்ஸ் அந்த அனலைஸ் வச்சு பாக்குறப்போ ஐ திங்க் காலின் மன்ரோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ட்ரை பண்ணி பாருங்க. மைக்கேல் நேசர் இப்ப வந்து ஒரு 5% இருக்காரு. அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 35 to 40% வரைக்கும் வந்துருவாரு. ஸோ பட் ஐ திங்க் 50% இருக்கும்போது ஒரு லோ பர்சன்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அகில் ஹுசைன் ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், வெறும் 20-22% தான் இருக்காரு. T20 நம்பர் 1 பவுலர் அவரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்பவே அதிகம். டாம் அல்சாப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேட்ச் தான் உள்ள வராரு, விக்கெட் கீப்பர் வேற பண்ண போறாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் 10% தான் இருப்பார் அதிகபட்சம். ஸோ இவரை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு வர்த்தபிள் பிக்கா வந்து அவரு இருப்பாரு. இந்த 5 பேரும் லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காங்க. ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் கெர், மேத் குன்மேன். ஸோ மேத் குன்மேனுக்கு எதனால வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது? டாப் ஆர்டர்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் குர்டிஸ் பேட்டர்சன், மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ அதனால அவரோட 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி அவர் போல் பண்ணிடுவார். ஸோ ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போகும். ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு LBW போல் எடுத்தாருன்னா ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். தென் எக்கனாமிக்கலா போல் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு சான்சஸ் இருக்கும். இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் டாப் ஆர்டர் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல மல்டிபிள் டீம்ஸ்ல இவரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேருமே as usual ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. உங்களோட ஃபேண்டசி வேல்யூ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆக போது. பர்டிகுலர்லி ஹைடன் கெர் அந்த 19வது ஓவர் அல்லது 20வது 2 ஓவர் ஏதாவது ஒரு ஓவர் ஹைடன் கெர் தான் போல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர்ஸ். இந்த ஒரு பேஜ் மட்டும் இது என்னுடைய ஒரு புத்திக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா மேல இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க டீமை பிக் பண்ணிக்கோங்க. ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ், மேத் ரென்சா, மைக்கேல் நேசர், ஜாக் எட்வர்ட்ஸ், ஷேவியர் பெர்லெட், அகில் ஹுசைன், பென் டார்சிஸ் அண்ட் பால் வால்டர். ஸோ இந்த 9 பேர்ல இருந்து ஒரு 7 அல்லது 8 பிளேயர் ஃபேண்டசி வந்துட்டா கூட மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு மல்டிபிள் டீம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 3 பேர்த்தையும் தான் உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். மைக்கேல் நேசர், ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் பென் டார்சிஸ் இந்த 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். கிராண்ட் லீக்ஸ்ல அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜேம்ஸ் வின்ஸ் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. தென் பால் வால்டர் செகண்டா வந்து போல் பண்ண போறாரு, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னு அவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அகில் ஹுசைனுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகில் ஹுசைனுக்கு கண்டிப்பா வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.